Hi viewers, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா how to create whiteboard animation for YouTube channel. அதாவது யூடியூப் சேனல்ல எப்படி whiteboard animation கிரியேட் பண்றது, அதை எப்படி யூஸ் பண்றதுன்றத பத்தி தான் இப்ப சொல்லி தர போறேன். வாங்க பார்க்கலாம். இந்த whiteboard animationக்கு நம்ம யூஸ் பண்ண போற சாஃப்ட்வேர் Videoscribe. ஸோ இந்த whiteboard animationக்கு நம்பர் 1 சாஃப்ட்வேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா Videoscribe சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் பத்தியும் இதை எப்படி யூஸ் பண்ணலாம்ன்றத பத்தியும் நான் இப்ப சொல்றேன். இதுதான் நான் சொன்ன Videoscribe சாஃப்ட்வேர். இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்ப்போம். இப்போ இதை நான் ஓபன் பண்றேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணும்போது அதில் ஓப்பனிங் பேஜ் இப்படி தான் இருக்கும். இது ஆல்ரெடி நான் ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணியிருக்கனால எனக்கு லாகின் பேஜ் காட்டுது. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது உங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக ஒரு பேமெண்ட் பேக்கேஜ் தான். பட் நான் ட்ரையல் பேக் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் ட்ரையல் பேக்கே ட்ரை பண்ணலாம். அது 1 வீக் மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் வீக் வேணும்னா நீங்கள் வேற ஒரு மெயில் ஐடி கொடுத்து திரும்ப லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாங்க போகலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணும்போது அதில் மெயின் ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்க ஒயிட் போர்டு அனிமேஷன். அதோட சாம்பிள்ஸ் தான் இங்கே உங்களுக்கு ஷோ ஆகிட்டு இருக்கு. நான் சேவ் பண்ணி வச்சிருக்கனால அந்த பேர்லேயே காட்டுது. இப்போது நீங்கள் புதுசாக ஒரு ஸ்லைட் க்ரியேட் பண்ணணும், அதாவது புதுசாக ஒரு ஒயிட் போர்டு அனிமேஷன் க்ரியேட் பண்ணணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ ஸ்க்ரைப்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணணும். கிரியேட் நியூ ஸ்க்ரைபை ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணணும். ஸோ இதுதான் Videoscribe உடைய மெயின் ஸ்க்ரீன். ஸோ நீங்கள் பண்ண போகிற எல்லா அனிமேஷனும் இந்த ஸ்க்ரீன் வழியாக தான் பண்ண போகிறீங்க. ஸோ இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான சாஃப்ட்வேர், உங்களால் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க முடியும். சரிங்களா? ஸோ இதில் என்னெல்லாம் பண்ணிக்கலாம்னா நீங்கள் இமேஜஸ் கொண்டு வரலாம், டெக்ஸ்ட்டு கொண்டு வரலாம், அந்த இமேஜஸ் டெக்ஸ்ட்டோட உங்கள் வாய்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 3 ஃபெசிலிட்டியும் இதில் இருக்குது. இப்போ நான் இதில் உங்களுக்கு ஒரு சாம்பிள் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அதுக்கு முன்னாடி இதில் என்னென்னலாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இப்போ இங்கே கீழே பார்த்தீங்க, என்னோட கர்சர் சிம்பிள் பாருங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா ஆட் நியூ இமேஜ்னு ஷோ காட்டுதா. ஸோ இதன் வழியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இது மூலமாக நீங்கள் இமேஜஸை ஆட் பண்ணிக்கலாம். டிடின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதன் மூலமாக நீங்கள் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். சரியா? இது எல்லாமே நீங்கள் பண்ணுறதுடைய வியூஸை ஜூம் பண்ணுற ஜூம் இன் ஜூம் அவுட், ஸோ ஜூம் பண்ணிக்கிறதுக்கான சிம்பிள் இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா. அதுக்கப்புறம் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு மியூசிக் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். தென் உங்கள் வாய்ஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஒயிட் போர்டு அனிமேஷன் யூஸ் பண்ணும்போது என்ன டைப் ஆஃப் ஹேண்ட் வேணுன்றத நீங்கள் பார்க்கறதுக்காக இந்த ஹேண்ட் சிம்பிள். தென் நீங்கள் க்ரியேட் பண்ணதை ப்ளே பண்ணி பார்க்கறதுக்கு இந்த ப்ளே சிம்பிள். தென் இதுலேருந்து பேக் போய்க்கலாம். இது கடைசியாக நீங்கள் வீடியோ முடிச்சுட்டு இதன் மூலமாக நீங்கள் ஷேர் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதில் இருக்க பேசிக் கீஸ். இதை ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சாலே போதுமானது. ஸோ இது ரொம்ப ஈஸி. சரியா? முதல்ல ஒயிட் போர்டு அனிமேஷன் எப்படி பண்ணணுன்றதையே நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக பண்ணி காட்டுறேன். ஸோ அதுக்கு முதல்ல நமக்கு டெக்ஸ்ட் தேவை. ஸோ அதுக்காக நான் ஒரு டெக்ஸ்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ண உடனே இப்படி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது ஃபாண்ட்டு, இங்கே வந்து லெஃப்ட்டு மிடில் ரைட்டு இது ஷோ பண்ணுது இல்லையா. லெஃப்ட்டு மிடில் ரைட்டு, இது வந்து கலர், என்ன கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபாண்ட்டு சில ஃபாண்ட்ஸ் வந்து அவங்க ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஃபாண்ட்லாம் டிஃபால்ட்டாக இருக்குது, சில இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பட் இந்த ஃபாண்ட் வேண்டாம், உங்களுக்கு இன்னும் பெட்டரான வேறு ஃபாண்ட் வேணும்னா நீங்கள் இங்கே மேனேஜ் ஃபாண்ட்டுக்கு போகணும். மேனேஜ் ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் சர்டைன் ஃபாண்ட்ஸ் இருக்குது. அதை நீங்கள் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஆல்ரெடி இருக்கு. இப்போ இது இல்லை, இப்போ எனக்கு தேவை, நான் இதை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் பக்கத்தில் கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஆட் ஆகிடும். இந்த டிக் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டா உங்களுக்கு அந்த ஃபாண்ட்டு உங்களோட டிஃபால்ட் செட்டிங்கில் ஆட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்க ஃபாண்ட்டில் நீங்கள் எந்த ஃபாண்ட் டிசைனை வேணாலும் அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அது டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு, அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. within a second அது டவுன்லோட் ஆயிடும். இப்போ இங்கேயும் டிக் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க செலக்ட் பண்ற ஃபாண்ட் டிசைன்ல தான் நீங்க டைப் பண்ண போற கண்டென்ட் வருது. ஸோ நான் இப்போ பெர்லின் சான்ஸ் இந்த ஃபாண்ட் எடுத்துக்கிறேன், லெஃப்ட் சைடே செலக்ட் பண்ணிக்கிறேன், தென் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன், ப்ரௌன் ஆர் ரெட் கலர் சூஸ் பண்றேன், தென் ஒவ்வொரு தடவை இந்த டிக் சிம்பிள் கிளிக் பண்ணு, தென் ஐ அம் கோயிங் டு டைப் how to create whiteboard how to create மட்டும் நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். ஏன்னா அடுத்து ஒயிட் போர்டு அனிமேஷன் வேற கலர்ல பண்ணணும்னு நினைக்கிறேன், அப்படின்றதுக்காக நான் இதை மட்டும் ஃபர்ஸ்ட் டைப் பண்ணிக்கிறேன். தென் டிக் சிம்பிள். இப்போ இதை நான் ப்ளே பண்றேன் பாருங்க. how to create வந்துருச்சுங்களா? தென் அடுத்தது இப்போ இது இவ்வளோ பெருசு வேண்டாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இதை நம்ம மவுஸ் மூலமா கம்மி பண்ணிக்கலாம். மவுஸ்ல அந்த ரோலிங் மூலமா கம்மி பண்ணிட்டு நமக்கு எங்க தேவையோ அங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இதுக்கு முடியும் பொழுது இப்போ நான் திரும்பி ப்ளே பண்றேன் பாருங்க. இது முடிஞ்சிட்டு ஒரு ஜூம் ஆகுது இல்லையா? அப்படி ஜூம் ஆக வேண்டாம்னா இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதுல என்னென்ன எடிட் பண்ணணுமோ அது பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜூம் எண்ட், அதாவது இன்னும் இந்த வீடியோ முடியல, அதனால எனக்கு திரும்பவும் இந்த மாதிரி ஜூம் ஆக வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஷேர் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க கீழே ஜூம் அட் எண்டுன்னு இருக்கு இல்லையா? இந்த ஜூம் அட் எண்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா அது ஜூம் ஆகாது. கடைசியா நம்ம எல்லா அனிமேஷனும் முடிஞ்ச பிறகு ஜூம் அட் எண்ட் கொடுத்தோம்னா அது ஒர்க் ஆகும். சரியா? ஜூம் அட் எண்ட் கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி ஜூம் ஆகாது. இப்போ நான் ப்ளே பண்றேன் பாருங்க. அப்படியே இருக்கு, ஜூம் ஆகல. இப்போ இதை நான் எங்க வேணுமோ அங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன், இங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு டெக்ஸ்ட் நான் ஆட் பண்ண போறேன். white board animation. இப்போ இதுக்கு நான் வேற கலர் சேஞ்ச் பண்றேன். எனக்கு இது மிடில்ல வரணும், வேற ஃபாண்ட்ல வேணும். இப்போ ஏரியல் கிரீக் ஃபாண்ட் செலக்ட் பண்றேன், கலர் நான் சூஸ் பண்றேன், இந்த கலர் சூஸ் பண்றேன். இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த டிக் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் போர்டு அனிமேஷன் எனக்கு வேற கலர்ல வந்திருக்கு. இல்ல இந்த கலர் எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல, திரும்ப நீங்க கலர் சேஞ்ச் பண்ணு நினைச்சீங்கன்னா இப்போ இதோடைய பிக்சர் போர்டு தான் இங்க இருக்கு பாருங்க. இதுல வச்சு கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க அதுல என்ன வேணுமோ அதை இந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணீங்கன்னா இங்க போய் மாத்திக்கலாம். திரும்ப எடிட் டெக்ஸ்ட் போங்க, கலர் சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இப்போ நான் ப்ளூ கலர் செலக்ட் பண்றேன், இங்கேயும் ஓகே கொடுத்துறேன். இப்போ ப்ளூ மாறிடுச்சு. ஸோ அப்போ இன்னும் எனக்கு இது சின்னது பண்ணணும்னாலும் சின்னது பண்ணிக்கலாம், பெருசு பண்ணணும்னாலும் பெருசு பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல இருக்க ரெட் கலர் கொடுத்துருக்கேன், ரெண்டாவது ப்ளூ கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த அனிமேஷன் நான் எதுக்கு யூஸ் பண்ண போறேன்னா
யூடியூப் சேனலுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ அந்த யூடியூப் சேனலுக்கு ஒரு பிக்சர், யூடியூப்னு ஒரு பிக்சர் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இப்போ பிக்சர் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்குறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் நியூ இமேஜ் இருக்குது. இங்கே கிளிக் பண்ணுங்கள். இதில் நிறைய எமோஜிஸ், மணி, பீப்புள், ஃபீமேல், மேல், இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. மேல்னா மேல் இமேஜஸ் இருக்கும், ஃபீமேல் இமேஜஸ் இருக்கும், தென் வெஹிக்கிள்ஸ், அனிமல்ஸ். ஸோ இப்படி நிறைய இமேஜஸ் இருக்குது. இதில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வேண்டியது இப்போ யூடியூப் ஐக்கான், அது இதில் இல்லை. ஸோ அதனால் நான் இதை ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன், அது இங்கே காட்டுது. பட் உங்களுக்கு நமக்கு டெஸ்க்டாப்பில் இருக்கிறதோ இல்லை நம்மளுடைய சிஸ்டமில் இருக்கிறத இதில் இம்போர்ட் பண்ணணும்னா இந்த ஏரோ மார்க் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா அது நம்ம சிஸ்டம்குள்ளே போகும். ஸோ அதன் மூலமாக எந்த ஃபோல்டரில் இருக்கோ அதன் மூலம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கனால அதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அது ஆட் ஆயிடுச்சு. இதை நம்ம ரீசைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு என்ன அனிமேஷன் பண்ணணும். இப்போ இந்த யூடியூப் அப்படின்ற இந்த ஐக்கான் எனக்கு ட்ரா பண்ண வேண்டாம், மூவ் பண்ணணும் அப்படின்னா மூவின் ஆப்ஷன் கொடுக்கணும். ஸோ அது கீழே இருந்து மேலே மூவ் பண்ணணுன்றதுனால இந்த ஏரோ கிளிக் பண்ணியிருக்கோம். இப்போ நான் இதை ப்ளே பண்ணுறேன் பாருங்க. எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா? ரொம்ப சிம்பிள் தான் இது. ஸோ இதுதான் சொன்னேன். இப்போ இது மூணும் சேர்ந்து ஜூம் ஆகும். இப்போ நம்ம அனிமேஷன் கிரியேட் பண்ணிட்டோம். பட் இதில் எனக்கு ஹேண்ட் சிம்பிளே வேண்டாம், வெறும் ரைட்டிங் மட்டும் வந்தால் போதும் அப்படின்னா அதுக்கும் டிஃபால்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஹேண்ட் சிம்பிளோட டிஃபால்ட் டிசைன்ஸு. இதில் நீங்கள் எந்த ஹேண்டு வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம், எதர் லெஃப்ட் ஆர் ரைட். இஃப் யூ வாண்ட் எனி சிம்பிள் யூ செலக்ட். இல்லை எனக்கு ஹேண்ட் சிம்பிளே வேணான்னா நோ ஹேண்டுன்னு கொடுத்தோன்னா இப்படி வெறும் ஃபாண்ட் மட்டும் டிஸ்பிளே ஆகும், ஹேண்ட் சிம்பிள் வராது. ஸோ இதையும் நாம அப்ளை பண்ணி பார்க்கலாம். பாருங்க. ஸோ how to create whiteboard animation, அந்த சிம்பிள் இல்லாமலே வருது. ஸோ இதுவும் வித்தியாசமாக நல்லா இருக்கு இல்லையா? ஸோ இதில் எந்த ஆப்ஷன் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எப்படி வாய்ஸ் ஆட் பண்ணலான்னு காட்ட போகிறேன். ஸோ இப்போ நம்ம அனிமேட் பண்ணதுக்கே என்னோட வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்க. ஸோ அதுக்கு இந்த வாய்ஸ் ஓவர்ன்ற இந்த வாய்ஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெக்கார்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் என்ன பேசணும் அது ரெக்கார்ட் ஆகும். ஸோ அதை நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஹாய் வியூவர்ஸ், நம்ம சேனலில் இப்போ பார்க்க போகிறது ஹவு டு கிரியேட் ஒயிட் போர்ட் அனிமேஷன் ஃபார் யூடியூப் சேனல். இப்போ இது செக் பண்ணி பார்க்கலாமா? எஸ். ஸோ இப்போ இது டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. சம்டைம்ஸ் இட்ஸ் டேக் டைம். ஸோ இப்படி தான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும். அது டவுன்லோட் ஆகலை. அகெயின் ஒன்ஸ் நான் ட்ரை பண்ணுறேன். ஹாய் வியூவர்ஸ், ஸோ இதில் நம்ம பார்க்குறது ஹவு டு கிரியேட் ஒயிட் போர்ட் அனிமேஷன் இன் யூடியூப் சேனல். ஸோ இப்படி தான் இங்கே டவுன்லோட் ஆகும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். பட் இப்போ என்ன நெட்வொர்க் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக டவுன்லோட் ஆகலை. ஸோ இதன் மூலமாக உங்கள் வாய்ஸ் வித் இயர் அனிமேஷன் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தான் நான் உங்களுக்கு சேனலில் இந்த அனிமேஷன் பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம ஒயிட் போர்டு அனிமேஷன். ஸோ இதில் நம்ம எந்த கண்டென்ட்டை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பிக்சர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது நம்மளுடைய டாபிக் ஏற்ற மாதிரி கண்டென்ட்டையும் பிக்சரையும் நம்ம மாற்றிக்கலாம். நமக்கு தேவையான பிக்சரை எடுத்துக்கலாம். அதாவது நம்ம சிஸ்டமில் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதை இந்த இம்போர்ட் சிம்பிள் மூலமாக நாம் இம்போர்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சாஃப்ட்வேர் பற்றிய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு ரெகுலராக வரும். தேங்க்யூ.